ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, குரு பெயர்ச்சிங்க. எப்போவுமே 12 ராசி அன்பர்களுக்குமே ராகு கேதுக்கள் வருடம் பெயர்ச்சி ஆவார்கள். 1.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை, 2.25 ஆண்டுகளிலிருந்து 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சனி பெயர்ச்சி ஆவார். ஆனாலும் வருடத்திற்கு ஒரு முறை பெயர்ச்சி ஆகின்ற இந்த குரு பகவானின் பெயர்ச்சியை எதிர்நோக்கிய மக்களினுடைய பார்வை இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு பகவான் நவகிரகங்களிலேயே முழு முதற் சுபகிரகம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியவர். இவருடைய பெயர்ச்சி எப்பொழுதுமே நற்பலன்களையே அதிக அளவில் வழங்கும் என்று மக்களிடையே பரவலான ஒரு நம்பிக்கை உண்டு. அதுக்கு ஒரு உதாரணம், குருபலம் வந்தால் திருமணம் ஆயிரும், குருபலம் வந்தால் வீடு கட்டிடுவோம், குருபலம் வந்தால் வீட்டில் சுப நிகழ்வுகள் நடக்கும். இந்த மாதிரியான நம்பிக்கை மக்களுடைய ஜோதிடம் பற்றி அறிந்த அடிப்படை மக்கள்கிட்ட கூட இந்த எண்ணங்கள் விரவி இருக்கிறது. அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான கிரகம் இந்த குரு பகவான். அனைத்து விதமான சுபிட்சங்களையும் வழங்கக்கூடிய இந்த குரு பகவான் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தன்னுடைய உச்ச வீடான கடகத்திற்குள்ளாக வலுப்பெறுவார். எப்பொழுதெல்லாம் ஒரு இயற்கை சுபகிரகம் வலுப்பெறுகிறதோ அது சமூகத்திற்கும் சரி, தனி மனிதனுக்கும் சரி நன்மையை செய்ய கடமைப்படுகிறது. அந்த விதத்தில் 12 ஆண்டுகள் கழித்து தற்பொழுது மிதுனத்தில் வீற்றிருக்கின்ற இந்த குரு பகவான் கடகத்திற்குள்ளாக நகர்ந்து உச்ச வலு பெறப்போகிறார். கிட்டத்தட்ட ஒரு 10 மாதங்களுக்கு மேலாக அந்த கடக வீட்டில் அவர் நிலை கொள்ள இருக்கிறார். இந்த 10 மாதங்களும் ஒரு நல்ல ஏற்றமான ஒரு சூழலை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். ஆக இயற்கை சுபகிரகம் வலுவடைந்த குரு கடகத்தில் அமர்ந்து தன்னுடைய 5ஆம் பார்வையாக விருச்சகத்தை பார்க்கிறார், தன்னுடைய 7ஆம் பார்வையாக மகரத்தை பார்க்கிறார், தன்னுடைய 9ஆம் பார்வையாக மீனத்தை, தன் வீட்டை தானே பார்க்கிறார். இந்த அமைப்புகளில் பெயர்ச்சியாகின்ற இந்த உச்ச குரு பகவானினுடைய பெயர்ச்சி உங்களுக்கு எங்கு நன்மையை தரும், எங்கு நீங்கள் கவனமாக இருக்கணும், இந்த 2 விஷயத்தை தான் நம்ம வலுப்பெற்று பார்க்க இருக்கிறோம். சரிங்களா? இப்பொழுது உங்களுடைய நட்சத்திரத்திற்கு 27 நட்சத்திரக்காரர்கள் இருக்கிறீங்க. உங்களுடைய ஒரு ராசிக்குள்ள ஒரு நட்சத்திரம் இருக்கும் இல்லையா, அந்த நட்சத்திரத்திற்கான பலாபலன்கள் நம்ம பார்க்க இருக்கோம். உங்கள் நட்சத்திரத்திற்கு இந்த குரு பெயர்ச்சி என்ன விதங்களில் சப்போர்ட் பண்ணும், என்ன இடங்களில் நீங்கள் கொஞ்சம் நிதானிச்சிருக்கணும், அவ்வளோதாங்க. இதை தான் நம்ம இப்போ விரிவாக பார்க்க போகிறோம். இது கூடவே உங்கள் ஜாதக தசாபுக்திகளையும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் பார்த்துக்கிறது உங்களுடைய விருப்பம். ஏன்னா அது முழு பலன், இது பொது பலன். சரிங்களா அன்பர்களே? உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு குருவின் பெயர்ச்சி என்ன ஏற்றங்களையும் மாற்றங்களையும் தருகிறது, விரிவாக பார்க்கலாம் வாருங்கள். உத்திரம் நட்சத்திரம். உத்திர நட்சத்திரத்து அன்பர்களே, அதாவது சிம்ம ராசியில் உங்களுடைய முதல் பாதம், மீதம் இருக்கிற 3 பாதமும் உங்களுக்கு கன்னியா ராசிக்குள்ளாக வரும். இந்த குருபெயர்ச்சியானது ஒரு யோகமான குருபெயர்ச்சி அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிடலாம். ஒரு நல்ல மேன்மையையும் ஏற்றத்தையும் பெற்று தருகின்ற வகையிலேயே இந்த குருபெயர்ச்சியானது அமைகிறது. அதில் முதல் விஷயம், வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போன்ற வெளியிட முயற்சிகளை யாரேனும் எடுத்துக்கொண்டிருக்கின்றீர்கள் என்றால் அதற்கு இந்த காலகட்டம் சிறப்பு. தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். ஜூன் 2ஆம் தேதி ஆரம்பிக்கின்ற இந்த குருபெயர்ச்சியினால் உங்களுக்கு வெளிநாட்டு வாழ்க்கை உண்டு ஒரு சிலருக்கு. அதே போல் ஏற்கனவே வெளியிடங்களில் இருக்கிறவர்களுக்கு இந்த காலகட்டம் வருமான ரீதியாக சிறப்பை தருகிற ஒரு காலகட்டம், தொட்டது துலங்குகின்ற ஒரு காலகட்டம். ஆகையினால் தாராளமாக உங்களுடைய உழைப்பை வெளிநாட்டை நோக்கி நகர்த்துவது மேன்மை. அதேபோல் திருமண முயற்சிகள் கைகூடி வரும். தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். திருமணத்திற்காக முயற்சிப்பவர்கள், இல்லை ஏற்கனவே திருமணம்லாம் முடிஞ்சு அது கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிருச்சு, மறு திருமணத்திற்காக நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், அது அமையுமா அப்படின்னு கேட்குறவங்க, இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் ஒரு நல்ல மேன்மையான அமைப்புண்டு. தாராளமாக முயற்சிக்கலாம். உங்களுடைய மன சங்கடம் தீரும். அதனை அடுத்துதான் கணவன் மனைவி அமைப்புகளில் இருந்து வந்த விஷயங்கள்லாம் ஓகேங்க, அடிக்கடி சண்டை பிரிவினை கிட்ட போயிடுச்சு அப்படிங்கிறவங்களுக்கு கூட இந்த குரு பெயர்ச்சியாகி 7ல் இருக்கிற சனியை பார்த்துருவார். அதனால் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி கிடையில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அளவு குறையும், கட்டுக்குள் வரும். உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சண்டை சச்சரவு இருக்கும், அது தீராது. ஆனால் அதை பிரிவினையை நோக்கி பயணப்படாமல் இந்த குரு காப்பாற்றிடுவோம். அப்படி இது ஒரு அமைப்பு. பீக்கில் இருந்த கடன் தொந்தரவு கூட கட்டுக்குள்ளே வந்துடும். ஏன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு வேலையாயினும் சரி, தொழில் ஆயினும் சரி, நல்ல நகர்வையும் வருமான ஓட்டத்தையும் தருகிற அமைப்புகளிலேயே உண்டு. அதனால் கடன் தொந்தரவு கட்டுக்குள் இருக்கும். ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையக்கூடியது மாதிரியான ஒரு அமைப்புகளில் இந்த காலகட்டம் உண்டு. அப்போ என்ன பண்ணலாம்,
உங்களுக்கு இதுவரைக்கும் சரியான மருத்துவர் அமையலனாலும் இப்போ தேடுங்க, நல்ல மருத்துவர் கிடைப்பார், நல்ல மருந்து கிடைக்கும். ஆரோக்கியத்தை நோக்கின ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்வதற்கான ஒரு சூழல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும். அந்த விதத்தில் இந்த காலகட்டம் நல்ல மேன்மை அன்பர்களே, இது ஒரு நல்ல ஏற்றத்தையும் பெற்றுத்தரக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டமாக அமையும். ஸோ இது ஒரு சிறப்பு. அதனை அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய தேவைக்கு ஏற்ப வருமான ஓட்டம். இங்கே பாருங்கள், தொழில் செய்கின்ற அன்பர்களுக்கு தொழிலில் நல்ல வளர்ச்சி, புதிய தொழில் தொடங்குவது, இல்லை ஏற்கனவே இருக்கிற தொழிலை நல்லா விரிவாக்கம் செய்வது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்புகள் உண்டு. ஸோ நல்ல எக்கனாமிக்கல் ஃப்ளோ இந்த காலகட்டத்தில் இருக்குங்க. ஸோ வருமான வளர்ச்சி மிக சிறப்பு மிகுந்ததான ஒரு அமைப்புகளில் உண்டு. நல்ல லாபங்கள், நல்ல சேமிப்புகள், முதலீட்டை தாண்டிய வருமான ஓட்டங்கள் நல்லா இருக்குது. அதே போல் வேலை பார்க்குறவங்களுக்கு பாருங்கள், வேலையில் உயர்வு அல்லது வேலையில் சம்பள உயர்வு அல்லது வேலையில் ப்ரமோஷன் உங்களுடைய வேலையில் நல்ல ஒரு நகர்வை தருகிற காலகட்டம். அப்போ தொழிலுக்கும் வேலைக்கும் வருமான ஓட்ட அமைப்புக்கும் இந்த குருவினுடைய பெயர்வு இந்த ஆண்டில் நல்ல சப்போர்ட் பண்ணுதுங்க. ஸோ அதை பயன்படுத்தி மேலுக்கு வர வேண்டியது உங்களுடைய கடமை அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் உணர்ந்து வச்சுக்கிட்டிங்கன்னா போதுமானது. இது ஒரு விஷயம். இதனை அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கன்னாங்க, உங்களுக்கு எதிரி தொந்தரவுகள், அதனால் வழக்கு தொந்தரவுகள் இப்படி போய்கிட்டு இருந்ததை கூட இப்போ நீங்கள் ஒரு அழுத்தம் கொடுத்து ப்ரெஷர் பண்ணி கேட்குறீங்க அல்லது முயற்சிக்கிறீங்கன்னா இந்த காலகட்டம் வழக்குகள்லேருந்து வெளில வருவீங்க. எதிரிகள் உதிரிகள் ஆவார்கள். ஆமாங்க, எதிரிகளை வென்று காட்டக்கூடிய அல்லது வெல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உண்டு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடணும். சேமிப்புகள் அதிகமாகும், உங்கள் பேங்க் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டம். நீண்ட நாளாக கோல்டு வாங்கணும், இந்த நெக்லஸ் வாங்கணும், இந்த பொருளை வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த பெண்களுக்கு அந்த ஆபரண சேர்க்கை அல்லது அந்த பொருட்சேர்க்கை செய்கிற யோகம் வலுவாக உண்டு. குடும்பத்தில் பெண்களின் கரம் மேலோங்கி நிற்கின்ற ஒரு அற்புதமான குருவின் பெயர்வு இந்த குருவின் பெயர்வு. அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் வீட்டை அலங்கரிக்கிறதுக்கான சில சூழ்நிலைகள் எல்லாம் ஏற்படும். குடும்பத்தில் சுப நிகழ்வுன்னு சொல்லக்கூடிய திருமண அமைப்புகள் கைகூடி வரும். தாராளமாக முயற்சிக்கலாம். கல்யாண விஷயத்தில் நல்ல மேன்மை உண்டு. அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் குழந்தை பேருக்காக முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கும் குழந்தை பேருதனை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது மாதிரியான ஒரு யோகமான காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமைய பெறுகிறது அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். ஸோ வேலை, தொழில், பொருளாதாரம், குடும்ப வாழ்க்கை, இந்த எல்லா அமைப்புகளுமே உங்களுக்கு நன்றாக இருக்கிறது அன்பர்களே இந்த குருவின் பெயர்வில். அப்போ நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நெகட்டிவ் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெளிப்படையாக சொன்னால் நெகட்டிவ்னு சொல்கிற அளவில் இங்கே எதுவுமே இல்லைங்க. அதுவும் குறிப்பாக இந்த சிம்ம ராசியில் பிறந்த உத்திர நட்சத்திரம் முதல் பாத அன்பர்களுக்கு மட்டும்தான் கொஞ்சம் செலவுகள் அதிகரிக்கும். இப்போ நான் சொன்ன எல்லா நல்ல பலன்களுமே அளவு கொஞ்சம் குறைவாக இருக்கும். மற்றபடி கன்னிராசியை சார்ந்த உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பலன்கள் நன்றாகவே இருக்கிறது. உத்திரம் முதல் பாத நண்பர்கள் மட்டும் தொழிலில் கொஞ்சம் பொருளாதார ரீதியாக அகலக்கால் வைக்காமல் இருந்தீங்கன்னா போதும். மற்றபடி மற்ற 2, 3, 4 பாத நண்பர்கள் எப்படி வேணாலும் புகுந்து விளையாடுங்க, ஏற்றம் உங்களுடையதே அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. சின்ன சின்னதாக தூக்கம் டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம், அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க. அப்பப்போ கணவன் மனைவி கிட்ட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் தான். குருபார்வை இருக்கிறதுனால அது பெருசாக இருக்காது, அது அடங்கிடும். இருந்தாலும் அந்த கருத்து வேறுபாடுகளை நீங்கள் கொஞ்சம் பிடிவாதத்தினால பெருசுபடுத்தாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். மற்றபடி இந்த குரு பெயர்ச்சி உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல யோக குரு பெயர்ச்சி. இறைவன் சிவபெருமானினுடைய வழிபாடு நல்ல ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கும். அனைவரும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி. அன்பர்களே, இப்போ நம்ம பார்த்த இந்த குரு பெயர்ச்சிக்கான பலாபலன்கள் கோட்சாரத்தின் அடிப்படையிலான ஒரு பலன்கள். எப்போவுமே இதுக்கு ஒரு 10% பலம் உண்டு. ஆனால் இப்போ இதில் நம்ம முக்கியமான விஷயம், ஒரு வீடு கட்ட போகிறோம், தொழில் பண்ண போகிறோம், இன்வெஸ்ட் பண்ண போகிறோம், திருமணம் பண்ண, இந்த மாதிரி முக்கிய விஷயங்கள் ஏதாவது பண்ண போகிறீங்கன்னா உங்கள் சுயஜாதக தசாபுக்தியும் நல்லா இருக்கா அப்படிங்கிறத ஒரு முறை பார்த்துட்டு அதை முயற்சிக்கிறது சிறப்பு. உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஜாதகம் பார்க்க விருப்பப்படுறவர்கள் கீழே இருக்கிற என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதகங்களை பார்த்து கொள்ளலாம். அனைத்து சர்வம் டிவி நேயர்கள் அனைவரும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.